கர்த்தருடைய மகா கிருபையினாலே இந்த அனுதின தியான நிகழ்ச்சி 1000வது நாளை தொடப்போகிறது. இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருந்தால் இந்த சந்தர்ப்பமாக ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக உங்களுடைய சாட்சிகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. நாம் எல்லாரும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்த உதவி செய்தவர்களா இருப்பீங்க. ஹalleluya. குட் மார்னிங். பொழுது விடிஞ்சிருச்சு, எழுந்துட்டீங்களா? 7 மணி ஆயிடுச்சு. எப்பொழுதும் விடிஞ்சு போச்சு. இந்நேரத்துக்கே நீங்க காலை வேலைகளை முடித்து தனிப்பட்ட ஜெபங்களை முடித்து இன்னொரு முறை நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய வார்த்தை தியானிக்க ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, உங்களில் அநேகருக்கு ஆஃப்டர்நூனோ ஈவினிங்கோ வேற எங்கெங்கேயோ அநேக தேசங்கள்ல இருந்து அக்ராஸ் தி குளோப் கேட்கிறீங்க. ஒருவேளை நீங்க இந்த நிகழ்ச்சியை வேற நேரங்கள்ல கேட்கிறீங்களோ என்னமோ. சோ எந்த நேரமானாலும் இயேசுவை தியானிப்பது, அவருடைய அன்பை நினைப்பதும், அவர் சமூகத்தில் நம் இருதயத்தை ஒப்பு கொடுப்பதும் மிகவும் நன்மையானதுங்க. வாங்க ஒரு சிறிய ஜெபத்தோடு இன்றைய தேவ வசனத்தை தியானிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, உம்முடைய அன்பின் நிமித்தம் உமக்கு நன்றி. உம்முடைய சிலுவை நிமித்தம் நன்றி. சிலுவை தியாகத்திற்காக நன்றி. எங்களுக்காக ஆயத்தப்படுத்தின ரட்சிப்புக்காக, பாவ மன்னிப்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று எங்களுக்காக செய்வடி யாவற்றையும் செய்திருக்கிறீர். உம்முடைய ரட்சிப்பை பெற்று உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். எப்படி இருக்கிறீங்க? சௌக்கியமா? லென்ட் இல்லையாங்க என்கிறாங்க ஒரு சிலர். லென்ட் இல்ல, ஒன்றுமில்ல, அதெல்லாம் புறஜாதியார் வழக்கம் என்று சிலர் விட்டு விடுகிறாங்க. ஆதி சபையிலே ஒரு வாரம் நாட்கள் ஏசாண்டவர் சிலுவையும் அவர் அன்பையும் தியானித்துக் கொண்டு அவருடைய அன்பை தியானிக்கலாம் என்று தொடங்கி ஒரு வாரம் என்ன 21 நாட்கள். 21 நாட்கள் என்னன்னு 40 நாட்கள் நாம தவ நாட்களாக அறிவிப்போம். கொஞ்சம் உலக ஆசைகள், சரீர ஆசைகள், இந்த சாப்பாடு இதெல்லாம் ஓரம் வைத்து விட்டு ஆண்டவருடைய அன்பை தியானிக்கலாம் என்று ஒரு நல்ல நோக்கத்தோடு தொடங்கப்பட்டதுதான் இது. ஆனால் அது போக போக என்ன ஆனது என்றால் ஒரு வழக்கமாக மாறிடுச்சு. சிலர் அதை இப்பொழுதும் பின்பற்றுகிறாங்க, அர்த்தமுள்ள விதத்தில் பின்பற்றுகிறவங்களும் இருக்கிறாங்க, ஆச்சாரமாகவும் அனுசரிக்கிறாங்க. நீங்க என்ன சொல்லுகிறீங்க? எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சிலுவை அவசியம், வாரத்துக்கு ஒரு நாளோ வருஷத்துக்கு ஒரு 40 நாள் மாத்திரம் அல்ல. ஆமாங்க, ஒரு உண்மையான கிறிஸ்தவனின் பக்தி இந்த 40 நாள் மாத்திரமல்ல, வாழ்நாள் முழுவதும். 40 நாட்கள் இது தேவனுக்காக தியாகம் செய்கிறேன் என்று மாமிச உணவுகளை தவிர்ப்பது, நல்ல விருந்துகளை தவிர்ப்பது, மாம்ச இச்சைகளுக்கு தூரமா இருப்பது, உலக ஆசைகளை தூரம் வைப்பது, உபவாசங்கள் இருப்பது, உங்களை நீங்கள் கஷ்டப்படுத்துவது, அதற்கு பிறகு திரும்பவும் எப்பவும் போல பின்வாங்குவது என்பது பக்தி கிடையாது. ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததல்ல. எல்லாவற்றிலும் அளவாக இருக்க சொன்னார். ஆனால் இயேசுவின் அன்பை தியானிக்க ஒரு 40 டேஸோ 20 டேஸோ ஒரு நாளையோ நாம சமர்ப்பிப்பது நமக்கு ரொம்பவும் நல்லது. சரி சொல்லுங்க, எதற்கு இந்த 40 நாட்கள் உபவாசங்கள் இருக்கணும்? சிலர் ஒருவேளை இருப்பாங்க. இப்ப யாரும் 40 டேஸ்னா முழுவதும் சாப்பிடாம இருக்க முடியாது. இருந்தாலும் கூட அவங்க கதை அவ்வளவுதான். அது மாத்திரமல்ல, 40 ஈவினிங்ஸ் கூட சிலர் இருக்க முயற்சித்து திரும்ப பாலை குடிச்சு, சுண்டல் சாப்பிட்டு, சப்பாத்தி சாப்பிட்டு, திரும்ப உபவாசம் என்பாங்க, 2 ஃப்ரூட்ஸும் சாப்பிட்டு. இப்படி அல்ல. நீங்க என்ன சாப்பிட்டீங்க, சாப்பிடவில்லை என்பது முக்கியம் அல்ல. நீங்கள் சண்டையிட்டு கொண்டு உபவாசம் இருந்தால் எனக்கு என்ன சந்தோஷம். நீங்க ஏழைகளுக்கு இறங்காமல் நீங்க உபவாசம் இருந்து சேமித்துக் கொண்டு வேலையை குறைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தால் அதில் என்ன பிரயோஜனம் என்று ஆண்டவர் சொன்னாரே. ஆகவே உண்மையான உபவாசம் என்பது உங்களுடைய மனதை தேவனோடு ஒருமனப்படுத்துவது. இன்னொரு வினோதம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பொம்மைகளை வைத்துக் கொண்டு அல்லது கருணாமூர்த்தியோ ஏதோ ஒரு மூவி வைத்துக் கொண்டு பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் பார்த்து கொண்டு அவரை வாரினாலே அடிக்கிறாங்க. ஐயோ, அவர் முகத்தின் மீது துப்புகிறாங்க. ஐயோ, அவர் எனக்காக எவ்வளவு பாரமான சிலுவையை சுமந்தார். அந்த சிலுவை, அதில் எவ்வளவு வேதனைப்பட்டார், எவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டார். ஐயோ, அவர் அடிக்கிறாங்களே, நானா இருந்தா அடிக்கிறவனை கொன்றே போடுவேன் என்று சொல்லி ஏசாண்டவர் அங்கே வேதனைப்படுகிறார் என்று துக்கப்படுவாங்க. அவ்வளவுதான். நம்ம சாதாரணமா யாராவது வேதனைப்படும் பொழுது நமக்கும் அது துக்கமாகி நம்ம துக்கப்படுவோம். ஆனால் அந்த வேதனையை ஏன் அனுபவிக்கிறார் என்று அறிந்து கொள்வதில்லை.
ஏசாண்டவர் சிலுவையை தியானிப்பதென்றால் ஏதோ துக்க முகத்தை வைத்துக்கொண்டு, சோக முகத்தை வைத்துக்கொண்டு, அந்த அவமானங்களையும் நிந்தைகளையும் நினைத்துக்கொண்டு அவருக்காக அழுவது அல்லங்க. அன்றைக்கு எருசலேமிலே அவரை பயங்கரமான அநியாயமான தீர்ப்பு செய்த பிறகு ஒன்று குறைய 40 அடிகள் வாரினால் அடித்து, அந்த இரும்பு துண்டுகள், கற்கள், கண்ணாடி துண்டுகள் இருக்கிற வாரினாலே அவர் அடித்த போது முதுகிலே களப்பையால் உழுவது போல் அவர்களின் முதுகை உழுதார்கள் என்ற வார்த்தை நிறைவேறியது. சதை அப்படியே துண்டு துண்டாய் வந்துவிட்டது. அவ்வளவு காயப்படுத்தின பிறகு திரும்ப இன்னொரு தண்டனை கொடுக்க கூடாது. ஆனால் வாரினால் அடிக்கப்பட்டவர்களுக்கு சிலுவை தண்டனை கிடையாது. மிகவும் கோரமான விதத்தில் ஆண்டவரை துன்புறுத்தி எல்லா தண்டனைகளையும் அவர் மீது போட்டார்கள். காரணம், எல்லாருடைய பாவ தண்டனையும் அவர் சுமக்க வந்ததினாலே. அந்த சுமையான சிலுவை எடுத்துக்கொண்டு அவர் அந்த பிலாத்தின் வீட்டின் அருகே இருந்து ஊருக்கு வெளியே அந்த கொல்கோதா கல்வாரி மலை வரைக்கும் அவரை நடத்தி கொண்டு சாட்டையால் அடித்து தெருக்களிலே இழுத்து கொண்டு சென்ற போது ஒரு சில ஸ்திரீகள், அவராலே நன்மை அனுபவித்த ஒரு சிலர், அவருடைய அற்புதங்களை பார்த்தவர்கள், அவராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அவருக்கு பின்னாக ஒரு கூட்டமாக சென்று கொண்டு அவர்கள் கண்ணீரோடு கதறி அழுது கொண்டிருக்காங்க. ஒரு நேரம் வரும்பொழுது ஆண்டவர் அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு போகும்போது அவர் நின்று என்ன சொன்னார் என்று பாருங்க. 23ஆம் அதிகாரம், லூக்காவின் சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். லூக்காவின் சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 28வது வசனம். 27 கூட வாசிக்கிறேன் உங்களுக்கு புரியும்படியா. திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற அநேக ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். ரொம்ப பெரிய திரள் கூட்டம். அவராலே நன்மை பெற்றவர்கள், சுகம் பெற்றவர்கள் எத்தனையோ பேருங்க. அவங்க மாரடித்துக் கொண்டு ஐயோ 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 என்று அவரை அடிக்கிறார்களே, அவர் மீது துப்புகிறார்களே, அந்த பாரமான சிலுவை சுமக்க முடியாமல் ஐயோ கீழே விழுந்துட்டாரே ஆண்டவர் என்று அவரை குறித்து துக்கித்துக் கொண்டு அநேகர் அவருக்கு பின் சென்று கொண்டிருக்கிறாங்க. 28ஆம் வசனம். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் எதற்கு அழுகிறீங்க? நீங்க எனக்காக அழுது கொண்டிருக்கிறீங்களா? என்னை துன்புறுத்துகிறாங்க என்று அழுகிறீர்களா? என்னை அடிக்கிறார்கள் என்று அழுகிறீர்களா? என் ரத்தம் சிந்தப்படுகிறது என்று அழுகிறீர்களா? எருசலேமின் குமாரத்திகளே, எனக்காக நீங்கள் அழ வேண்டாம். வேற எதற்கு அழணும்? உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். நான் எத்தனை காயங்கள் பட்டாலும், எவ்வளவு வேதனை அனுபவித்தாலும், எவ்வளவு தண்டனை அனுபவித்தாலும் நான் ஆயத்தப்பட்டு தான் இருக்கிறேன். மரண வேதனை அனுபவிப்பதற்காகவே, மனிதர்களை மீட்பதற்காகவே நான் இந்த உலகத்துக்கு வந்தேன். நான் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படியாய், வேத வசனங்கள் நிறைவேறும்படிக்கு மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை கொடூரமாய் துன்புறுத்தி சிலுவையில் அறைவார்கள். அவர் மரிப்பார். ஆனால் தீர்க்க தரிசனங்களின்படியாகவே அவர் 3ஆம் நாளில் திரும்ப எழுந்திருப்பார் என்று எனக்கு தெரியும். என் ஜீவனை கொடுக்க எனக்கு அதிகாரம் உண்டு. அதை எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. நீங்கள் எனக்காக அழ அவசியமில்லை, உங்களுக்காக அழுங்கள். இன்னும் சொல்ல போனால், நான் இப்படியாக காயப்படுவதற்கு நீங்களே காரணம். உங்கள் பாவங்களுக்காக, உங்கள் மீறுதலுக்காக, உங்கள் தண்டனைக்காக நான் பரிகாரம் செய்யும்படியாக, அதற்கு விலை செலுத்துவதற்காக உங்கள் தண்டனையை என் மீது போட்டுக்கொண்டேன். இதுல சத்தியம் இருக்குங்க, அர்த்தம் இருக்கு. விசுவாசித்தால் அற்புதத்தை பார்ப்பீங்க. யாரோ ஒருவர் இப்படியாக ஒரு கதை சொன்னாங்க. ஒரு புதிய வைத்தியர் ஒரு புதுவித வைத்தியத்தை கண்டுபிடித்தாராம். எந்த வியாதி இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவர் இடத்திற்கு வந்தால் அவனுக்கு ஒரு மெடிக்கல் எக்யூப்மெண்ட் அரேஞ்ச் பண்ணி ஒரு டியூப் ஏதோ வைத்து அந்த மறுபக்கத்தை இவருடைய இருதயத்துக்கு அதை அட்டாச் பண்ணி கொண்டால், அவன் வயிற்று வலியோடு வந்திருந்தால் அந்த வயிற்று வலி இவருக்கு வந்து விடுமாம், அவனுக்கு அது போய்விடுமாம். தலைவலியோடு வந்து அந்த தலைவலி இவருக்கு வந்து விடும், அவனுக்கு அது போய்விடும். அப்படியா யார் யார் எந்தெந்த வியாதியோடு வந்தாலும் அந்த வியாதி எல்லாம் இவருக்கு வந்து விடுது, இவருக்கு டிரான்ஸ்பர் ஆகி விடுது அந்த நோய்கள். ஆகவே அவங்க சுகம் பெற்று போய்விடுகிறாங்க.
கடைசியில் ஒரு உயிருக்கு போராடி கொண்டு ஹார்ட் அட்டாக்ல வருகிறான், சாக போகின்றான். அவனுக்கு கனெக்ட் செய்த போது அந்த சாவு கூட இவருக்கு வந்து விட்டது. வைத்தியர் மறித்து விட்டார், அவர் பிழைத்து போயிட்டார். இது சொல்லுவதற்கு நல்லா இருக்கும், ஆனா இது நிஜம். ஏசாண்டவர் நமக்காக செய்தது. நம்முடைய சாபங்கள் எல்லாம் அவர் மீது போனது, நம்ம பாவங்கள் எல்லாம் அவர் மீது போனது. கடைசிக்கு நம்ம மறிக்க வேண்டிய இடத்துல நமக்காக அவர் மறித்து விட்டார். ஹல்லேலூயா. உங்களுக்கு சுகத்தை கொடுத்த ஆண்டவர் நிமித்தம் நீங்கள் மகிழ வேண்டும். நமக்காக ஜீவனை கொடுத்தவருக்காக நீங்க துக்கப்பட அவசியம் இல்லை. அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் மரணத்தை ஜெயிக்க கூடியவர். அவர் வியாதிகளிலிருந்து நம்மை விடுவிக்க வியாதி உள்ளவர் ஆகி மரணத்தின் வல்லமை உடையவனை, பாவத்தினுடைய கொடூர தன்மையை ஜெயித்து அவர் உயிர் தெழுந்தவராக எழுந்தவர். அவர் எப்பொழுதும் மேசாண்டவர் சமூகத்துக்கு சென்று அவர் ஏதோ செய்து விடுகிறாங்க, அவரை சிலுவையில போட்டு விடுகிறாங்க. எனக்கு அந்த மூவி பார்க்கிற வரைக்கும் பாருங்க, அந்த வேதனையை எந்த ஆக்டரும் கூட எவ்வளவு நடிக்க வேண்டும் என்று முயற்சித்தாலும் அவங்க ஏசாண்டவர் பட்ட வேதனையை பட முடியாது. தட்ஸ் ஒன்லி ஆக்ஷன். கொஞ்ச நாளைக்கு முன்பு ஜீசஸ் ஆக ஆக்ட் பண்ண ஆக்டர்ஸ் அநேகர் முன்னுக்கு வந்து சாட்சி சொல்லுகிறாங்க. என்னவென்றால், ஏசாண்டவருடைய பாடுகளை காண்பிக்கிற அந்த சிலுவையில் அறையப்படுகிற அந்த படப்பிடிப்புகளில் உண்மையிலே நாங்கள் எந்த பாடுகளும் அனுபவிக்கவில்லை. தவறுதலாய் 1-2 அந்த வாரினால் அடிக்கிற அடிகள் படும்போது அந்த ஒரு அடியை எங்களால தாங்க முடியாமல் பயங்கரமான வேதனை அனுபவித்தேன். அவர் எப்படி உண்மையிலேயே அவ்வளவு அடியை தாங்கினாரு? அந்த வெறும் அந்த டூப் சிலுவையை எங்களால சுமக்க முடியாமல் வீலிலே அவ்வளவு சோர்ந்து போய்விட்டோம். அவர் அவ்வளவு கேஜி வெயிட் இருக்கக்கூடிய சிலுவையை எப்படி அவர் சுமந்தாரு? அவரை போல நடிக்கும் போது எனக்கு தெரியாமலேயே எனக்கு மனம் திரும்புதல் உண்டானது. என்னுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. இப்பொழுது நான் ஏசாண்டவருக்காக வாழ்கிறேன் என்று சாட்சி கொடுக்கிறாங்க. ஆமாங்க, அவருக்காக அல்ல, அவர் நமக்காக செய்ததற்காக நாம மனஸ்தாபப்பட வேண்டும். உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். அவர் அவ்வளவாய் அந்த எருசலேமை நேசித்தார். அந்த எருசலேமிலேயே அவருடைய ஜீவனை கொடுத்து கொண்டிருக்கும் போது அந்த எருசலேமிலே செய்த போதனைகள், செய்த அற்புதங்கள் பார்த்த அந்த அவர்கள் அந்த தேவனுடைய காரியங்களை அவங்க மறந்து போய் அவர்கள் அவைகளுக்கு அலட்சியமா இருந்து அவர்கள் ஆண்டவரை யாரோ கொலை செய்கிறாங்க என்று அழுவதென்ன? நான் தானே அவர் சிலுவையில் அறைந்தது, நான் தானே அவரை காயப்படுத்தியது, எனக்காக தானே அவர் சிலுவையில மரித்தார் என்று உங்க பாவங்களுக்காக அழ வேண்டும். அவர் மலை வழியா வரும்போதே அழுது விட்டார். எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்பவளே, இதோ உன்னுடைய கல்லின் மீது கல் இராதபடிக்கு இந்த பட்டணம் முழுவதும் அழிக்கப்பட்டு போகும். உன் பிள்ளைகளும் நீங்களும் தரைமட்டமாகிற நாட்கள் வருகிறது. அது அவர் சொன்னபடியே AD 70 கிறிஸ்துவுக்கு பின்பு 70ஆம் வருஷத்திலே அழித்து போட்டு விட்டார்கள் எருசலேமை ரோமன்ஸ். மற்றும் அநேகமான அந்த சத்துருக்கள் வந்து, சத்துரு தேசங்கள் வந்து எரித்து போட்டார்கள், அழித்து போட்டார்கள், நாசமாக்கி ஆலயங்களை கொள்ளையிட்டார்கள். உன் பிள்ளைகளுக்காக அழுவுங்கள், உங்களுக்காக அழுங்கள். நீங்கள் இப்பொழுதாவது மனம் திரும்பாவிட்டால், நீங்கள் இப்பொழுதாவது உங்கள் தவறை விட்டுவிடாவிட்டால், உங்கள் நிமித்தமாக உங்கள் பட்டணமே சபிக்கப்பட்டு போகும். உங்கள் பிள்ளைகளும் வேதனையை அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். நம்முடைய பாவங்களுக்காக நம்ம அழ வேண்டும். யாரை குறித்தோ அழ வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கிறிஸ்தவன் அழ வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை அழுதால் தான் செய்த தவறுகளுக்காக மனஸ்தாபப்பட்டு தேவ சித்தத்திற்கேற்ற துக்கத்தோடு தன் பாவங்களை ஒத்துக்கொண்டு விட்டு விடுவான். எப்பொழுது நாம உண்மையிலேயே மனம் திரும்பி பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுவோமோ, நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். தேவ சித்தத்திற்கேற்ற துக்கம் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்கும். உலக சம்பந்தமான லௌகீக துக்கமோ நமக்கு மரணத்தை உண்டாக்கும். அதுதாங்க டிப்ரெஷன், கவலை. இன்றையிலிருந்து
ஆண்டவரை யாரோ துக்கப்படுத்திட்டாங்க என்று நினைக்காமல் நானே துக்கப்படுத்தினேன் என்று உணர்ந்து, ஆண்டவரே நீ என்றைக்கும் உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், உம்முடைய வார்த்தையின்படியாக வாழ்வேன், உம் மீது விசுவாசம் வைக்கிறேன், நீர் எனக்காகவே இந்த உலகத்துக்கு வந்தீர், என்னுடைய ஸ்தானத்தில் என்னுடைய தண்டனையை சுமந்தீர் என்று முழு மனதாய் நம்புகின்றேன் என்று ஒரு வார்த்தை இயேசுவிடம் சொல்லுங்க. உங்க பாவங்களை கண்ணீரோடு ஒத்துக்கொண்டு விட்டு விடுங்க. புது சிருஷ்டியாய் உங்களை தேவன் மாற்றுவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, பாவத்தினுடைய சம்பளம் மரணம் என்று, பாவம் கொடுக்கிற வெகுமதி துக்கம் என்று, அவமானம் என்று நாங்கள் உணர்ந்து எங்களுக்காக சிலுவையிலே ஜீவனை கொடுத்த உம்மை நோக்கி பார்க்கும்போது, நானே அல்லவா அவரை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தது, எனக்காக தானே அவர் இந்த தண்டனை அனுபவிக்கிறார் என்று உணர்ந்து கொள்ளும்படியா எங்கள் மனக்கண்களை திறங்க ஆண்டவரே. என்னுடைய ஸ்தானத்திலே எனக்காக மரித்த கிறிஸ்துவுக்காக நான் அவருடைய ஸ்தானத்திலே அவருக்காக இந்த உலகத்திலே வாழ்வேன் என்று ஒரு தீர்மானம் எடுக்கும்படியாக எங்கள் சாபத்தை எடுத்து போட்டு, எங்கள் மரணத்தை விழுங்கி போட்டு, எங்களுக்கு நித்திய ஜீவனை உண்டாக்கிய உம் மீது விசுவாசம் வைப்பதற்கு, எங்கள் தவறுகளை ஒத்துக்கொண்டு விட்டு விடுவதற்கு, உமக்கு பிரியமானவர்களாய் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்தவங்க என்ன எப்பொழுதும் அழுது கொண்டே இருக்கிறாங்கன்னு ஒருவர் என்ன கேட்டார். எதற்கு அழணும்? நாம் அழுதால் பாவத்தின் நிமித்தம் அழுவோம், நம் பாவங்களுக்காக அழுவோம், நாம செய்த தவறுகளுக்காக மனஸ்தாபப்படுவோம். அது தேவ சித்தத்திற்கு ஏற்ற துக்கம். ஒரு முறை நீங்க துக்கப்பட்டால் உங்க வாழ்க்கை ஆனந்தமாக மாறிவிடும். அதனாலதான் ஜெபத்திலே கண்ணீர் சிந்துவது நமக்கு வழக்கம். ஜெபத்திலே நம்ம நிலையை உணர்ந்து கொள்வோம், நம்ம மனஸ்தாபப்படுவோம். உங்களுடைய ஜெப குறிப்புகளை, விண்ணப்பங்களை எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்த 8939801234 நம்பருக்கு அனுப்புங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உங்க மெசேஜஸ் நாங்க கவனிக்கிறோம். தொடர்ந்து சபையாக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்களும் அங்க ஜெபிக்க மறக்காதீங்க. டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா இன்றைக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு உங்களை இதே அனுதின தியான நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக. கர்த்தருடைய மகா கிருபையினாலே இந்த அனுதின தியான நிகழ்ச்சி 1000வது நாளை தொட போகிறது. இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருந்தால் இந்த சந்தர்ப்பமாக ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக உங்களுடைய சாட்சிகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. நாம் எல்லாரும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்த உதவி செய்தவர்களா இருப்பீங்க. ஹalleluya. நியூ டெல்லி, டெல்லி மற்றும் சுற்றி இருக்கிற உங்கள் அனைவருக்கும் நற்செய்தி. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த மார்ச் 26ஆம் தேதி ஒரு ஹாலிடே ஆகவே ஒரு விசேஷமான ஒன் டே கெட் டுகெதரை உங்களுக்காக டெல்லியிலே ஏற்பாடு செய்கிறோம். இங்க தமிழோ ஹிந்தியோ மற்ற மொழி பேசுகிறவர்களானாலும் வாங்க, சோசியல் மீடியா மூலம், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மூலம் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற உங்களை ஆவிக்குரிய விதத்திலே பலப்படுத்த வேண்டும் என்று, ஜெபிக்க வேண்டும் என்று, நேரடியாக உங்களை பார்த்து உங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்க வேண்டும் என்று, தேர்வு எழுதுகிறவங்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று டெல்லி வருகிறோம். மார்ச் 26ஆம் தேதி மதியம் 2 to 5 மணி வரை, 6 to 10 மணி வரைக்கும் 2 செஷன்ஸாக இந்த ஒன் டே கெட் டுகெதர் நடைபெறும். YWCA கான்ஸ்டன்டியா ஹால், கேட் நம்பர் 1, குருத்வார், பங்களா சாஹிப், அசோக் ரோடு, நியூ டெல்லி. உங்களுக்கு மேலும் விவரங்கள் வேண்டுமென்றால் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கொள்ளுங்க, அல்லது கீழே ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு உடனடியாக ஒரு கால் பண்ணுங்க, அல்லது வாட்ஸ்அப் மூலமா ஒரு டெக்ஸ்ட் அனுப்புங்க. நீங்க நிச்சயமா வருவீர்கள் என்று கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அனைவரும் சேர்ந்து அவரை பாடி துதிக்க, அவர் வசனம் தியானிக்க, மிக முக்கியமாய் உங்களை நேரடியாக பார்த்து உங்களுக்காக ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். வாங்க, தேவ பிரசன்னத்தை, தேவ விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க.